சூப்பராக ரெட் சாஸ் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 10 நிமிஷம் தான். அந்த பாஸ்தா வேகிறது தான் நம்மளுக்கு டைமே தவிர மற்றபடி இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் ரெசிபி என்னன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டின்னர்னா, நிறைய பாஸ்தா இருக்குது வீட்டில். பாருங்க, இந்த பாஸ்தா பேர் என்னடா? எல்போ பாஸ்தா. அதோட ஃபுல்லாக இப்படி வந்து இப்படி எல்போ மாதிரி இருக்கும். அந்த பாஸ்தா வச்சுருக்கேன். அது மாதிரி ஷெல் பாஸ்தா, ஷெல் மாதிரி இருக்கு பாருங்க, சங்கு மாதிரி இதுவும் இருக்குது. இது நிறைய வந்துச்சு பாருங்க, சேர்ந்து போயிடுச்சு. இதை வச்சு இன்னைக்கு ரெட் சாஸ் பாஸ்தா கேட்டான் தம்பி சித்தார்த்துக்காக. இன்னைக்கு ரெட் சாஸ் பாஸ்தா செஞ்சு இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பாஸ்தா தான். இங்கே ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக ஆக்டிவ் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கும் சேர்த்து பாஸ்தா தான். நானும் வீடியோக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வாழைங்களோட தான் இந்த பாஸ்தாவை நம்ம செய்ய போகிறோம். இவன் தான் சமைக்க போகிறோம். பாஸ்தா நீ தான் சமைக்க போகிற. பாஸ்தா எப்படி செய்யணும்? இதை வந்து பாயில் பண்ணிட்டு என்ன பண்ணணும் சொல்லு, எல்லாருக்கும் சொல்ல. இதை பாயில் பண்ணணும். ஆனியன் போடணும், டொமேட்டோ போடணும், அப்புறம் ரெட் சாஸ் போடணும், அப்புறம் என்ன போடணும், பாஸ்தாவை போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். போட்டு நல்லா கிண்டி நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே? ஆமாம், நான் தான் சமைக்கணும். இன்னைக்கு வேணா நீ சமைச்சிட்டு எல்லாருக்கும் சொல்லு. எனக்கு சமைக்க தெரியாது, ஆச்சு சமைப்பாங்க. ஏன்னு சொல்லு. ஆச்சு சமைப்பாங்க. ஓகே, ஆச்சு சமைக்கவா? ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து ஃபுல்லாக வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். பாஸ்தா வந்து வேக வைக்கிறது ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். ஃபுல்லாக வெந்துச்சுன்னா நம்ம கிளறும் போது என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். 90% வெந்தாலே போதும். இல்லைன்னா 80% வெந்தால் கூட நம்ம கிளறும் போது கொஞ்சம் அது வந்து வெந்து போயிடும். அதனால 80% வெந்தால் போதும். இது ஃபஸ்ட்டு வெந்நி சூடு பண்ணுவோம். இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா? 3/4 அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சேன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இந்த தண்ணியில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா வந்து ஒட்டாது. அது மாதிரி டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ பாஸ்தாவெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து போட்டிங்களா? தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். நம்ம வந்து இதை பிரித்து ரெடி பண்ணி தண்ணி சூடானதுக்கு அப்புறம் போடு. இதான் ஷெல் பாஸ்தா. இது ஷெல் பாஸ்தா. இது எல்போ பாஸ்தா. ஓகே. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பாஸ்தாவெல்லாம் அது கூட போட்டுக்கலாம். இந்த மக்ரோனி பாஸ்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு நம்ம கிளறிட்டு இருக்க வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரையே வெந்து போயிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்குங்க. பாஸ்தா செய்கிறதுனாலே முன்னாடி வந்துடுவாங்க நான் சாப்பிட்றேன்ட்டு. இந்த இட்லி தோசையாக இருந்தால் வரமாட்டாங்க, லேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வரேன்னு சொல்லுவாங்க, வர்றதுக்கு லேட் பண்ணுவாங்க. அதே பாஸ்தா செய்கிறோம் அப்படின்னாக்கா டக்குன்னு அசம்பிள் ஆயிடுவாங்க. 80% வெந்துருச்சு. இதை அப்படியே வடிகட்டின மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துட்டிங்கனாக்கா ஒட்டாமல் இருக்கும். இது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நல்லா சூப்பராக கரெக்டான அளவில் வெந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ரெட் சாஸ் போட்டு தாளிச்சிடுவோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 5 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையுமே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனாக்கா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸி பாருங்கள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாஸ்தா வேக வைக்கும்போதும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதையுமே கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த கூட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அளவுன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ பாஸ்தா வேக வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதை கலந்த உடனேவே நம்ம வேக வச்ச இந்த பாஸ்தாவை ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. கலந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக எடுக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ட்ரையாக சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பயே இறக்கி வச்சுருங்க. லைட்டாக கிளறிட்டு எல்லா பக்கமுமே அந்த சாஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிரேவி வந்து அது மேலே ஒட்டுற அளவுக்கு லைட்டாக கிளறிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டிங்கனாக்கா ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாப்பிட முடியாது. இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கா, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக ரெட் சாஸ் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 10 நிமிஷம் தான் அந்த பாஸ்தா வேகிறது தான் நம்மளுக்கு டைமே தவிர மற்றபடி இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.